எல்லாருக்கும் வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு மாலை போடுறவங்க மாலை போட வேண்டிய முறைகள் என்ன, கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க பிரம்மச்சரிய விரதம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சரீர சுத்தி, வாக்கு சுத்தி, மனசுத்தி, இது மூணையுமே கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வருகிற 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை 1 நவம்பர் 15 சாயங்காலம் நட திறக்கிறாங்க. மண்டல பூஜைக்காக நட திறக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஊரில் நிறைய பேர் மாலை போடுவாங்க. கன்னிசாமிகள் பல பேர் மாலை போடுவாங்க. இன்னும் பல பேருக்கு மாலை போட்டால் என்ன விரதங்கள் அனுசரிச்சுங்கள் இதெல்லாம் பல பேருக்கு தெரிய மாட்டேது. அதை பற்றி தெரியறதுக்கான பதிவு தான் இது. பல பேர் மாலை போட்டுக்கிறாங்க, ஒரு 10 நாள் இருக்கிறாங்க, 20 நாள் இருக்கிறாங்க, போயிட்டு வந்துடுறாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாலை போட்டா கண்டிப்பாக 41 நாள், அதாவது ஒரு மண்டலம் விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு மண்டலம் விரதம் இருந்தீங்கன்னா தான் ஐயனோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சரீர சுத்தி, சரீர சுத்தின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, காத்தாலையும் மாலையுமே 2 வேளையுமே சுத்தபத்தமா குளிச்சு சாமியை பூஜை செய்யணும். பூஜை செய்யறதுன்னா கற்பூரம் காமிச்சு வரதோட கிடையாது. பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன புக்கு விற்கும் கடையில், அதில் வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 108 சரணம் இருக்கும். ஐயப்பனுக்கு சரணம் ரொம்ப முக்கியம். அந்த 108 சரணத்தை படிங்க. முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கும்போது, ஆனால் பழக பழக ஒரு 4-5 நாள்லயே உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். 108 சரணம் காலையும் மாலையும் சுத்தமா குளிச்சுட்டு சந்தன பொட்டு வச்சுட்டு திருநீர் வச்சுட்டு சாமியை வழிபடுங்க. முடிஞ்சா நமஸ்கார ஸ்லோகம் சொல்லுங்க. முடிஞ்சா வரும் சொல்லுங்க. அதுவுமே நீங்க சொல்ல சொல்ல கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஒருத்தர் மாலை போட்டிருக்காருன்னா அந்த வீட்டில் இருக்காங்க அவங்களுமே கண்டிப்பாக சுத்தமா இருக்கணும். சரீர சுத்தி ஆகட்டும், புத்தி சுத்தி ஆகட்டும், வாக்கு சுத்தி ஆகட்டும், மூணுமே கண்டிப்பா அவங்களுமே கடைப்பிடிக்கணும். வீட்டில் இருக்கவங்க மாமிசம் சமைக்கிறதாகட்டும், மற்றவங்க போய் குடிச்சிட்டு வர்றதாகட்டும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் என்ன அளவுக்கு அனுஷ்டிக்கிறாரோ அதே அளவுக்கு நீங்களுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கவங்களுமே மாலை போட்டிருக்கும்போது அவங்களுமே அனுசரிக்க வேண்டியது இதுதான். வாக்கு சுத்தி, வாக்கு சுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மாலை போட சமயத்தில் பல விஷயங்கள் பேசும், பல தீய சொற்கள் பேசும், கெட்ட வார்த்தைகள் பேசும். எல்லாருக்குமே இயல்பு தான் அது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மனசுத்தி, மனசுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை ஆண்டவனை தான் வேண்டிக்கணும். ஐயப்பனையே வேண்டின்னு இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இந்த சினிமாவுக்கு போகிறது, வீடியோஸ் பார்க்கறது, இதெல்லாம் தவிர்த்தாலே மனசு கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம எதுவுமே சினிமாவுக்கு போனாலுமே ஆகட்டும், வீடியோஸ் பார்த்தாலுமே ஆகட்டும், மனசு கெட்டு போகிறதுக்கான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. இதெல்லாம் தவிர்த்தாலே நீங்கள் மனசுத்தியோட ஐயப்பனை நினைச்சுனே இருக்கலாம். பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டுன்னு இருக்காங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் வருது, யாரோ ஒருத்தங்க தவறிடுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு சில உறவுகளுக்கு தீட்டு இருக்கும். அந்த தீட்டு இருக்கிற காலம் நம்ம தமிழகத்தில் 1 வருடம் சொல்கிறோம், 6 மாதம் சொல்கிறோம், சில உறவுகளுக்கு 3 மாதம் சொல்கிறோம். பிரதான தாந்திரி சபரிமலையில இருந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உறவு முறையுமே இறந்து போனாலுமே 16 நாள் தான் தோஷம். மற்ற கோயிலுக்கு போற மாதிரி தான் 16 நாள் கழிச்சு சபரிமலைக்குமே மாலை போட்டுன்னு வரலாங்க தான் சொல்றாரு. மாலை போட்டிருக்கும் போது தவறிடுறாங்க, என்ன பண்ணனா தவறின சமயத்துல அந்த மாலையை கழட்டி வச்சிருங்க. அந்த 16 நாள் அந்த தீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி மாலையை போட்டு அந்த ஒரு மண்டல விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த முறை கிடையாது. தமிழ்நாட்டில் அவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கிறதுல சபரிமலையில இதுதான். ஏன்னா இங்க இருக்கிற மலை தேவதைகள் எல்லாமே பாதுகாக்க தான் இருக்காங்க. அதனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. 16 நாளோட தீட்டு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நீங்க மாலை போட்டு சபரிமலைக்கு வரலான்னு பிரதான தாந்திரி சபரிமலையில சொல்றாரு. சில பேர் இருக்காங்க வருஷா வருஷம் மலைக்கு போறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷம் மலைக்கு போயிட்டு அந்த மாலையை கழட்டி வச்சிடுவாங்க, திரும்பி அதே மாலையை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி போடாதீங்கன்னு தான் சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த வெள்ளி மாலை இந்த தங்கத்துல செஞ்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் அதை கழுவி சுத்தபத்தமா பூஜை அறையில வச்சுட்டு திரும்பி போட்டுக்கலாம். இந்த நார்மல் சாதாரண மாலையை அணிகிறவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த மாலையை போயிட்டு ஏதாவது ஒரு கோயில்ல போயிட்டு இது பண்ணிட்டு
இப்போ அடுத்த வருடம் திரும்பி நீங்கள் போடும்போது ஒரு புது மாலையை வாங்கி போட்டுக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. புதுசாக கன்னிசாமிகள் மாலை அணியும் போது காலையும் மாலையும் கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சுட்டு சாமியை வந்து சாமி கிட்ட வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக சரணம் சொல்லணும். சரணம் வந்து 2 வேளையுமே சொல்லணும், காலையும் சரி மாலையும் சரி. அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பூஜை முறைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். கண்டிப்பாக 41 நாளும் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சு 41 நாள் கடுமையான விரதம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொழுது இருங்க, ஒரு பொழுது சாப்பிடாம கூட இருக்கலாம், அதனால தவறில்லை. இல்லை முடியல 3 வேளை சாப்பிடணுன்றாங்க, கொஞ்சமாக கம்மியாக சாப்பிடுங்க, விரதத்தை வந்து பண்ணுங்க. இது வந்து ஐயப்பனுக்கே இல்லை, நம்ம உடம்புக்குமே வந்து ஒரு ரீசைக்கிள் ப்ராசஸ் மாதிரி தான். உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. பல கெட்ட விஷயங்கள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு புகை பிடிக்காதீர்கள். மற்றவங்களாம் பிடிக்கிறாங்க நம்மளும் பிடிக்கலான்னா அது தவறு. புகை பிடிக்கக்கூடாது. இந்த சோமபானம் மது எல்லாமே வந்து அருந்தக்கூடாது, கண்டிப்பாக அருந்தக்கூடாது. பல பேர் சொல்லுவாங்க இந்த கடையில் வந்து சாமிகளுக்குன்னு தனி கிளாஸ் இருக்குது, அப்போ குடிக்கலாமா? கண்டிப்பாக அதெல்லாம் செய்யக்கூடாது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு விளையாட்டாக பேசுறது, அந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. அது இருக்கு இல்லைன்றதுலாம் செகண்டரி. அதனால் அதை ஒரு ஹைப் பண்ணி அதை பற்றி பேசி அதை கிண்டல் பண்ணக்கூடாது. பேர் என்கிட்டயே வந்து ஒருத்தர் சொன்னார், நான் மாலை போட்டுக்கலாங்க, நான் மாலை போட்டு ஒரு கிளம்புற அன்னைக்கு நான் வந்து மாலை போட்டு வரேன்னாரு. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. மாலை போட்டு கண்டிப்பாக 41 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து போனீங்கன்னா தான் ஐயனோட முழுமையான அருள் கிட்டும். பல பேர் வந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கதா, நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு நான் பார்த்தது கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே சொல்கிறேன். நான் கசாப் கடையில் வேலை செய்கிறேன், என் தொழில் வந்து அதுதான் வெட்டுறதுன்னா, நீ வெட்டுறது உன் தொழிலாக இருக்கான். அந்த ஒரு 41 நாள் அதை பண்ணாத, மாலை போட்டு செய்யாதீர்கள். அது வந்து ஆண்டவன் வந்து உங்களை கூப்பிடல, நம்ம தான் ஆண்டவனை வந்து தேடி போகிறோம். ஆண்டவங்கிட்ட போய் நமக்கு நல்லது நடக்கணும், மனசுத்திலாம் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சி நம்ம போகும்போது உன் வேலையாக இருந்தால் நீ பண்ணாத. அப்புறம் ஆண்டவன் வந்து உன்னை கூப்பிடல, நீ வான்னு சொல்லி கூப்பிடல, நம்ம தான் ஆண்டவனை தேடி போகும்போது அதெல்லாமே தவிர்க்க வேண்டும். சில தீய செயல்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக தவிர்த்து நல்ல முறையில் வந்து விரதம் இருந்து ஆண்டவன் கிட்ட போனாதான் நம்மளுக்குமே நல்லது. அப்பதான் நம்மளுக்குமே முழுமையான அருள் கிட்டும். சரீர சுத்தி, மனசுத்தி, வாக்கு சுத்தி, பிரம்மச்சரிய விரதம் இத மாதிரி வந்து கடைப்பிடிச்சு 41 நாள் கடுமையான விரதம் இருந்து எல்லா நன்மைகளும் எல்லாருக்குமே நினைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.